Good morning, students. Now we are going to discuss about thermodynamics of cell reactions. Cell reaction உடைய thermodynamics principle பார்க்க போகிறோம். So we know that galvanic cellல என்ன எனர்ஜி என்னவா கன்வெர்ட் ஆகணும், கெமிக்கல் எனர்ஜி வந்து என்ன மாறும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறும். we know that. ஸோ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நமக்கு தெரியும். அதாவது நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இணைஞ்சு கெமிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறக்கூடியது. கெமிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறக்கூடியது. ஹவு டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து இஎம்எஃப். அது கெமிக்கல் எனர்ஜி இன் கால்வானிக் செல்ஸ் we have just learned that in galvanic cell the chemical energy is converted into electrical energy. The electrical energy is produced by, the electrical energy எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, electrical energy is produced by, பார்த்துங்க, the electrical energy is produced byங்கிறத பேராகிராஃப் சொல்கிறோம் பாருங்கள். the electrical energy produced by cell. ஸோ இந்த நம்ம எடுத்துக்கூடிய கால்வானிக் செல்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது செல். ஓகே, இது செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் ஐ மீன்ஸ் இஎம்எஃப் ஆஃப் தி செல். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, செல் ப்ரொடியூஸ் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, நம்பர் ஆஃப், லிசன் பண்ணுங்கள், ப்ராடக்ட் ஆஃப், அதாவது செல்லு தான் என்ன செய்ய, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, நமக்கு தெரியும் கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் ப்ரொடியூஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூசர் பை தான் செல்லுங்கிறது கால்வானிக் செல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டோட்டல் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். டோட்டல் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் E equal to total charge of electron and EM of the cell and EM of the cell. Electrical energy is equal to total charge of electron. That is formula. This is multiple product of total charge of, charge means Faraday, total charge of electron and EM of the cell. EM of the cell which drives this electron between the electrodes. எலக்ட்ரான் ட்ரைவ் பண்ணும்பொழுது அப்போ வரக்கூடிய இம் ஆஃப் தி செல் மொத்த சார்ஜ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டோட்டல் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், எஃப்ங்கிறது ஃபாரடே, ஈங்கிறது இம் ஆஃப் தி செல். அது வந்து விச் ட்ரைவ் தி எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் தி எலக்ட்ரோட்ஸ். எலக்ட்ரோடு கிடையில் எலக்ட்ரான் போகும்போது வரக்கூடிய எனர்ஜி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. டு அண்டர்ஸ்டாண்ட்? Electrical energy is equal to, electrical energy is produced by ஒரு செல், ஐ மீன்ஸ் கால்வானிக் செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா. electrical energy is produced by cell equal to product of total charge of electron and EM of the cells which drive the electrons between the electrodes. Do you understand? திரும்ப சொல்கிறேன், அதாவது இன் கால்வானிக் செல்லில் கெமிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறக்கூடிய ப்ராசஸ். கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் பை செல். அந்த கால்வானிக் செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டோட்டல் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், அந்த மொத்த சார்ஜோட எலக்ட்ரானும் இன்ட்டு இஎம்எஃப் ஆஃப் தி செல், இன்ட்டு அதான் என்எஃப்இன்னு சொல்லக்கூடிய என்எஃப்இ இ செல், இஎம் ஆஃப் தி செல் விச் டிரைவ் தி எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் தி எலக்ட்ரான்ஸ். ஓகே, லிசன் பண்ணுங்கள். If n is number of moles of electrons, n is number of moles of electron exchanged between the redox reaction, ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஜிங்க்னு வச்சுங்க, எத்தனை எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணோம், இசட்டன் 2+ அண்டு 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும். காப்பர் என்ன செய்யும், 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை மென்ஷன் பண்ணக்கூடிய என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்சேஞ்சு ஆக்சிடைசிங் அண்டு ரிடியூசிங் பண்ணுறப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்சேஞ்சு பிட்வீன் ஆக்சிடைசிங் ரிடியூசிங் ஏஜென்ட் இன் ஓவரால் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் எத்தனை எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதான் என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் எலக்ட்ரோட் டு அனதர் எலக்ட்ரோடு, தட் இஸ் இன் ஓவரால் ரியாக்ஷன், தட் இஸ் என். அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட் பை செல் அப்படின்னா கால்வானிக் செல்லிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கிவன் பை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் 1 mole ஆஃப் எலக்ட்ரான் இன்டு இஎம் ஆஃப் தி செல். சார்ஜ் இன்டு n mole ஆஃப் எலக்ட்ரான், என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் n mole ஆஃப் எலக்ட்ரான் இன்டு EM ஆஃப் தி செல், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூசர் பை செல் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டோட்டல் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு EM ஆஃப் தி செல் சொன்னோம்லே, அதான் இந்த மீனிங், இந்த ஃபார்முலா தான். ஸோ இந்த பேராகிராஃபுக்கு என்ன செஞ்சிடலாம், நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதிடலாம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த பேராகிராஃபுக்கு பதிலாக ஸோ என்ன செய்யலாம், இந்த ஃபார்முலாவே எழுதிடலாம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டோட்டல் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு EM ஆஃப் தி செல், ஓகே, விச் டிரைவ் தி எலக்ட்ரான் பிட்வீன் தி எலக்ட்ரோட்ஸ்.
ஸோ அதான் சொல்லியிருக்கோம். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூசர் பை எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி வந்துச்சு, செல், தட் இஸ் கால்வானிக் செல்லில். இந்த எலக்ட்ரிக் எனர்ஜிங்கிறது எதுலேருந்து வந்துச்சு, இந்த செல்லில் என்ன ஃபங்க்ஷன் நடக்கும், எலக்ட்ரிக் கெமிக்கல் எனர்ஜி டு தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அந்த தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த பேராகிராஃப் படிக்க முடிஞ்சால் பாருங்கள், அந்த ஃபார்முலா ஜஸ்ட் ஃபார்முலாவே எழுத பாருங்கள். சப்ஸ்கிரிப்டர் செல் அதான் எம் ஆஃப் தி செல். ஸோ சார்ஜ் ஆஃப் என் மோல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் என் மோல் ஆஃப் எலக்ட்ரானா என்எஃப்னு போட்டுருங்க. ஸோ இதுக்கு பிறகு வச்சுக்கலாம் என்எஃப், சார்ஜ் ஆஃப் என் மோல் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு என்எஃப். ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு என்எஃப்இ செல், இதுதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு என்எஃப்சி. சார்ஜ் ஆஃப் என் மோல் ஆஃப் எலக்ட்ரான்ங்கிறது இந்த எஃப்ங்கிறது கரண்டோடைய குவான்டிட்டி, அதுமாதிரி ஃபாரடேன்னு சொல்லக்கூடியது, கரண்டோட குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் ஃபாரடேன்னு சொல்கிறோம். ஓகே, சார்ஜ் ஆஃப் ஓகே என்எஃப்இ செல், அதாவது ஈங்கிறது எம் ஆஃப் தி செல், எஃப்ங்கிறது ஃபாரடே, என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுதான் சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூசர் பை செல். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ப்ரொடியூசர் பை செல் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் total charge of electron and EM of the cell which drive the electron between. எலக்ட்ரான் வந்து ரெண்டு எலக்ட்ரோட ட்ரைவ் பண்ணும்பொழுது ஸோ அங்கே வரக்கூடிய EM of the cell எத்தனை மோல்ஸ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம்னா அதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நத்திங் பட் ஈக்குவல் டு NFE செல், NFEன்னு போட்டால் போதும். NF அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் n மோல் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ அதுதான் இந்த பேராகிராஃபுக்கான மீனிங்கை அந்த ஃபார்முலா கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கின்ஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான். சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜுங்கிறது 1.609 × 10⁻⁻19 கூலும். சிங்கிறது கூலும், தட் இஸ் 1 எலக்ட்ரானுடையது. ஸோ அப்போ 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது 1 எலக்ட்ரான். ஓகே, இப்போ 1 மோலாக கன்வெர்ட் பண்ணுறது இந்த அவகோட்ரோ நம்பரில் மல்டி பண்ணணும். ஓகே, தட் இஸ் 1 எலக்ட்ரான். வாட் இஸ் மீன்ஸ் சார்ஜ் ஆஃப் 1 மோல் எலக்ட்ரான்ங்கிறப்ப ஸோ இந்த 1 எலக்ட்ரான் இருக்குல்லையே அதை வந்து அவகோட்ரோ நம்பரில் மல்டி பண்ணால் மோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு தெரியும் 1 மோல் ஈக்குவல் டு அவகோட்ரோ நம்பர், 1 மோல் ஆஃப் ஆட்டம் ஈக்குவல் டு அவகோட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம், 1 மோல் ஆஃப் மாலிகுல் இஸ் ஈக்குவல் டு அவகோட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல். ஸோ அதெல்லாம் ஒரு ஆட்டத்தை மோலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவகோட்ரோ நம்பரை கன்வெர்ட் பண்ணி அவகோட்ரோ நம்பரில் மல்டி பண்ணுறோம். ஸோ அவகோட்ரோ நம்பரில் மல்டி பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள், 6.023 இஸ் அவகோட்ரோ நம்பர். தட் இஸ் 1 எலக்ட்ரானுடைய சார்ஜ் மல்டி பண்ணால் நமக்கு என்ன வருது, 9649 கூலும். We know that charge of 1 mole of electron, I means n mole. ஸோ என்னுக்கு பதிலாக என்ன செய்யலாம், அதுக்கு பதிலாக தான் ஃபார்டு யூஸ் பண்ணுறாங்க. 96495 அதான் 488 தான் ரவுண்ட் ஆஃப் 500 போடலாம், இல்லை 495 போடலாம். ஸோ அப்போ 96500 கூலும் ஈக்குவல் டு 1 ஃபாரடே. ஸோ அதான் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லக்கூடிய. n மோல் ஆஃப் எலக்ட்ரான் போல வச்சுக்கலாம், 1 ஃபாரடே ஏன் போடுறோம், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே வந்து என்ன இருக்குது, 1 ஃபாரடே. சார்ஜ் ஆஃப் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரானுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம், 1 ஃபாரடின்னு ஏன் போட்டிருக்கேன்னா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரானுடைய சார்ஜ் எவ்வளவு, 96495 கூலும். 96500 கூலும் ஈக்குவல் டு 1 ஃபாரடே. ஸோ அதெல்லாம் இங்கே 1 ஃபாரடே போட்டிருக்கோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் n மோல் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு இ செல்லு. ஸோ சார்ஜ் ஆஃப் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு 1 ஃபாரடே. இப்போ சார்ஜ் ஆஃப் 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு n ஃபாரடே. சார்ஜ் ஆஃப் n மோல் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு n ஃபாரடே. 1 மோல்னா 1 போட்டுக்கலாம், n மோல்னா n மோல் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஏன் n மோல் ஆஃப் NFக்கு பதிலாக என்ன ஏன் NF இன்க்ரீஸ் பண்ணுறது புரியுதுங்களா? ஸோ எனக்கு பதிலாக 1 மோல் யூஸ் பண்ணியிருக்கோம், புரிஞ்சுதா? ஏன்னா ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து கூலுமில் இருக்கும். ஸோ அப்போ 1 மோலோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 964 அதான் 488 தான் 500 கூலாக மாற்றிட்டோம். அப்போ நல்லா தெரிஞ்சிங்க, தட் இஸ் ரெண்டுமே கரண்டோட குவான்டிட்டி தான். 96500 கூலும் ஈக்குவல் டு 1 ஃபாரடே. டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ சார்ஜ் ஆஃப் n மோல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது n ஃபாரடே. அப்போ 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு 1 ஃபாரடே. ஸோ ஏன்னா ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் இவ்வளோதுன்னா அப்போ 1 மோல் ஆஃப் எலக்ட்ரானுடைய ஃபாரடே வந்து 9649 கூலும். 9649 கூலும், 96500 கூலும். ஸோ 96500 கூலுங்கிறது 1 ஃபாரடே. அதனால தான் 1 ஃபாரடே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் எழுதினாலும் தெரிஞ்சிக்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் ஏன் 1 ஃபாரடே வந்துச்சுங்கிறத இதுக்கு போல் சொல்லிடுவோம். இந்த மெயின் ஃபார்முலா இதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு NFE ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஏன் F யூஸ் பண்ணோம், ஏன் சார்ஜ் ஆஃப் n மோல் எலக்ட்ரான் நத்திங் பட்டு என்னது, தட் இஸ் சார்ஜ் ஆஃப் இதானது, இதான் சார்ஜ் ஆஃப் 1 மோல் எலக்ட்ரான். இப்போ n மோல்னால் என்ன இருக்கும், n ஃபாரடே இருக்கும். ஓகே, n ஃபாரடே இருக்கும், n கூலும். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ nங்கிறது 1 மோலை யூஸ் பண்ணிங்கன்னா 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் 1 மோல் எலக்ட்ரான் 1 ஃபாரடே.
சார்ஜ் ஆஃப் ஒன் வேணால் ஒரே ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் இருக்குது 1 ஃபாரடே. ஸோ அப்போ n மோல் ஆஃப் எலக்ட்ரான் n ஃபாரடே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஈக்குவல் டு NFE. ஓகே, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நம்ம டோட்டல் மோட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் EM செல். அந்த டோட்டல் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் தான் NFன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். EM செல்லுங்கிற E யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. டு அண்டர்ஸ்டாண்ட் இது எப்படி வந்துங்கிறத இதை டெரிவ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு கிளியராக 1 ஃபாரடேங்கிறது மெமரி பண்ணியிருக்கோம். 96500 கூலும். கூலும் இஸ் ஆல்சோ எலக்ட்ரிசிட்டி. எஃப்ங்கிறது எலக்ட்ரிசிட்டி யூனிட், ஃபாரடேங்கிறது குவான்டிட்டி எலக்ட்ரிசிட்டி யூனிட். ஓகே, நெக்ஸ்ட் எனர்ஜி இஸ் யூஸ்டு டு எலக்ட்ரிக்கல். ஸோ அப்போ அங்கே ப்ரொடியூஸ் ஆனிச்சு அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. திஸ் எனர்ஜி மீன்ஸ் தட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் யூஸ்டு டு எலக்ட்ரிக் ஒர்க். டூ ஏ ஒர்க் நடக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மிஷின்ஸ்லாம் என்ன செய்யும், கரண்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணுவோம். நிறையா ஒர்க் நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தேர்ஃபோர் தி மேக்ஸிமம் ஒர்க் that can be obtained from the galvanic cells. Therefore maximum work that can be obtained from the galvanic cells. ஸோ அப்போ இங்கே கிடச்சிலே எலக்ட்ரிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க். செல்லுக்கு எவ்வளோ ஒர்க் கிடைக்கும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் ஒர்க் தட் கேன் பி டெரிவ்ட் ஃப்ரம் ஈக்குவல் டு செல்லுக்கு ஈக்குவலாக இருக்கும். செல் NFE செல்லுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செல்லுலேருந்து எவ்வளோ ஒர்க் கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். டேட்டாஸ்டான் இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், ட்ரைவ் ரன் எ மோட்டர், இதெல்லாம் மோட்டர் ஏற்கிறது அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி தான் கிடைக்குது. ஸோ அப்போ எவ்வளோ ஒர்க் கிடைக்குதோ அது வந்து எதுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் மேக்ஸிமம் ஒர்க் தட் கேன் பி டெரிவ்ட் ஃப்ரம் தி கால்வானிக் செல்ஸ். Wmax ஈக்குவல் டு NFE செல். ஸோ இப்போ என்ன எலக்ட்ரிக் எனர்ஜின்னு சொன்னோம்ல, இங்கே மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஈக்குவல் டு NFE செல் போட்டோம். NFE செல் போட்டோம். டு அண்டர்ஸ்டாண்ட்? NFE செல் போட்டிருக்கோம். எனர்ஜிஸ் யூஸ்டு டு டூ ஏ எலக்ட்ரிக் ஒர்க். டூ ஒர்க்னா ரன் ஏ மோட்ரு இதுமாரி இயக்கக்கூடியதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது எலக்ட்ரிக் எனர்ஜி. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி எதுக்குன்னா தேர்ஃபோர் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வச்சுக்கலாம். அந்த இடத்துல மேக்ஸிமம் Wmaxன்னு போட்டிருக்கும். Wmax மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு. ஸோ கால்வானிக் செல்லேருந்து வரக்கூடியதுக்கு ஈக்குவல் டு NFE இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வர வேணால் மைனஸ் இங்கே வர வேணால் NFEனே போட்டுக்கணும். Wmax ஈக்குவல் டு NFE தான். Wmax ஈக்குவல் டு -7. நோ மைனஸ், இங்கே மைனஸ் வரக்கூடாது. ஸோ NFE செல் போட்டுங்க. ஸோ அடுத்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் சைன் சாரி மைனஸ் யூஸ் பண்ணிங்க. மைனஸ் சைன் மீன் கொடுத்துருக்காங்க பாருங்க. மைனஸ் மீன்ஸ் இன்ட்ரடியூஸ் பை இண்டிகேட் தி ஒர்க் டன் பை தி சிஸ்டம் ஆன் த சரௌண்டிங். 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா ப்ளஸில் வந்திருக்கும். டன் பை தி சிஸ்டம்னா மைனஸில் வந்திருக்குது. ஏன் சைனை யூஸ் பண்ணோன்னா ஒர்க்கு டன் பை தி சிஸ்டம், அதாவது சிஸ்டத்தால் ஒர்க் நடக்குது. ஸோ அதெல்லாம் மைனஸ் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஒருவேளை ஒர்க் டன் ஆன் சிஸ்டம் வந்து ப்ளஸ் இருக்கும். இந்த ஒர்க் எதெல்லாம் நடக்குது, சிஸ்டத்தில் நடக்குதா. அந்த சிஸ்டம் இப்போ எலக்ட்ரிக் எனர்ஜி வரதால தான் சிஸ்டம் ஒர்க்கு டன் ஆகுது. ஸோ ஒர்க் இஸ் டன் பை தி சிஸ்டம். ஸோ மைனஸ் இண்டிகேட் பண்ணுறது. லிசன் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்போம். ஒர்க் டன் பை தி சிஸ்டம். அதர்வைஸ் ஆன் த சிஸ்டமாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் யூஸ் பண்ணியிருப்போம். Wmax இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் மைனஸில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு we know that செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படிச்சிருப்போம். இது 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்போம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படிச்சிருப்போம். இந்த வெறும் ஜஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் தான் போகும். இது ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் மட்டும் தான். Wmax ஈக்குவல் ΔG, அதாவது ஹிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை தி சிஸ்டம் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஹிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி Wmax அப்படிங்கிறது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்னது சேஞ்ச் இன் ஹிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ΔGங்கிற ஹிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச், ஜிங்கிற ஃப்ரீ எனர்ஜி, டெல்டாங்கிற சேஞ்ச், ஹிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சு. ஸோ Wmax ஈக்குவல் ΔG. ஸோ இது ஈக்குவேஷனை வந்து என்ன செஞ்சுங்க, இது வந்து ஈக்குவேஷன்ஸ் 1ன்னு வச்சுங்க, இது 2ன்னு வச்சுங்க, இது 3ன்னு வச்சுங்க. ஸோ அப்போ Wmax போல NG ΔG போட்டுடலாமா. ஸோ இந்த ஈக்குவேஷன் 3 வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ண போகும். ஸோ இங்கே பாருங்கள், இது ஈக்குவேஷன் 2. Wmax ஈக்குவல் டு NFE செல்லு. So Wmax equal to ΔG, that is according to second law of thermodynamics. So Wmax amount of work is equal to another change in free energy. So third equation substitute பண்ணீங்கன்னா ΔG equal to minus NFE. So இதுதான் main formula. So ΔG for spontaneous process. Okay, the main formula, the important formula. ΔG இது யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. ΔG is equal to NFE not minus NFE. ΔG equal to minus NFE cell. E cell அப்படின்னா EM of the cell தான். ஓகே, ΔG இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் கீழே ஒரு கொடுத்துருக்கோம். ஃபார் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு ΔG சுட் பி நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே ΔG நெகட்டிவாக இருக்குது. ஸோ E செல் பாசிட்டிவாக தான் இருக்கும், E பாசிட்டிவாக இருக்கும், அதனால் ΔG வந்து நெகட்டிவாக இருக்கணும். ஸோ தட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஏன்னா ΔG நெகட்டிவாக இருந்தால் நம்ம ட்ரான்ஸ்ஃபரில் படிச்சிருப்போம் நெகட்டிவ், அப்போ E வந்து பாசிட்டிவாக இருக்கும். அது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு. ஸோ அப்போ இங்கே இப்போ ஏன்னா ஃபார்முலா மைனஸ் இருக்குது, அப்போ E பாசிட்டிவாக இருந்தால் ΔG நெகட்டிவாக இருக்க முடியும்.
இந்த ஈக்குவேஷன் மைனஸில் பண்ணிட்டோம்னா del G ஈக்குவல் டு NFE. அப்போ இ பாசிட்டிவாக இருந்தால் இங்கே என்னது மைனஸ் வர முடியும். del G நெகட்டிவாக இருந்தால் ஸ்பான்டேனியஸ். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா del G ஈக்குவல் டு மைனஸ் NFE நாட்டு ஈயோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் தான் del G நெகட்டிவ் வர முடியும். ஸோ அப்படி தான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். கண்டிஷன் பாஸ் ஸ்பான்டேனியஸ் del G நெகட்டிவ். அப்போ del G நெகட்டிவாக இருந்தால் இ என்னது பாசிட்டிவ். யூ சுட் பி பாசிட்டிவாக இருக்கணும். யூ சுட் பி பாசிட்டிவ் டு கெட் தி நெகட்டிவ் del G வேல்யூ. யூ சுட் பி பாசிட்டிவ் டு கெட் தி நெகட்டிவ் del G வேல்யூ. இ வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், del G வேல்யூ நெகட்டிவாக பெற முடியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம மெயின் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா வரைக்கும் டெரிவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஃபார்முலா மட்டும் எதுனா போதும், முடிஞ்சால் அது ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சில இண்டிகேட் பண்ணிங்க. ஸோ இந்த இதுக்கு போல் நினச்சிக்கலாம், அந்த இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? இது வரைக்கும் புரிஞ்சுதான் பாருங்கள். ஸோ இது கூட தேவையில்லை. ஸோ இது சும்மா சிம்பிள் ஆகிட்டு தெர்மோடைனமிக்ஸ் செல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலாக பாருங்கள், செல் கமெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் வரும்போது நார்மல் ஆச்சுல ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் என்ன செய்யணும், del G நாட். அதே ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா என்ன செய்யணும், மேலே நாட் போட்டுக்கணும். del G நாட் ஈக்குவல் டு NF இ நாட் மட்டும் போட்டுக்கணும். இ நாட் செல் மேலே நாட் போட்டுக்கணும். என்னுக்கும் எஃப்க்கும் நாட் போடக்கூடாது. NF இ நாட் தட் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 298 கெல்வின் தான். ஸோ அதாவது del G ஈக்குவல் டு NF இ நாட். del G நாட் ஈக்குவல் டு NF இ நாட். ஓகே, del G நாட் ஈக்குவல் டு NF இ நாட். ஸோ இது del G இஸ் நார்மல் ஸ்டேட்டு. ஸோ அது என்ன சார் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டை நாட் போட்டிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில். டு அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே இதுக்கு டிஃப்ரென்ஸ் சரிதான். ஸோ இதுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ், இது ஸ்டாண்டர்ட், இதுதான் ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது, ஓகே, ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் இருக்கும்போது we know that standard free energy change nothing but del G naught related to equilibrium constant. ரிலேட் பண்ண போகிறோம். del G naught equal to equilibrium constant. del G naught equal to RT minus ln equilibrium. ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னது, del G equal to minus RT ln lங்கிற லான் ஈக்குலிபிரியம் மைனஸ் RT. ஸோ என்ன காரணம் அப்படின்னா நமக்கு தெரியும், லிசன் பண்ணுங்கள். NFE del G நாட் இருக்கு இல்லையா, del G NFEல PV ஈக்குவல் டு NRT கேள்விப்பட்டிருக்கீங்களா? PV ஈக்குவல் டு NRT. PV ஈக்குவல் டு NRT. PV ஈக்குவல் டு NRT ஃபார்முலா. ஓகே, லிசன் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா மெமரி படிங்க. del G நாட் ஈக்குவல் டு மைனஸ் RT லான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ அது ஈக்குலிபிரியம் ரிலேட்டடாக வரக்கூடிய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரிலேட் பண்ணக்கூடியது இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி del G நாட் ஈக்குவல் டு மைனஸ் RT லான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் இதையும் ரிலேட் பண்ணுறப்ப del G நாட் கேன்சல் ஆயிரும். ஸோ இது ஈக்குவல் டு தானே. ஸோ NF E நாட், இந்த ஃபார்முலா NF E நாட் ஈக்குவல் டு RT ln Q. இப்போ E நாட் ஈக்குவல் டு E நாட் எப்படி கால்குலேட் பண்ணுங்க, E நாட் அப்படியே வச்சுக்கங்க. ஸோ மட்டும் டிவைட் பண்ணிடுங்க. E நாட் ஈக்குவல் டு இங்கே பாருங்க. ஸோ அப்போ இந்த அடுத்த ஸ்டெப் பாருங்கள், NF லிசன் NF E நாட் ஈக்குவல் டு மைனஸ் RT லான் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இந்த லானை லாகாக மாற்றிடுறது. NF E நாட் ஹவு டு கால்குலேட் 2.303 RT லாகாக மாறுது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். லானை லாக்காக மாற்றுறதுக்காக என்ன செய்யணும், 2.30 மல்டி பண்ணிக்கணும். ஸோ இங்கே கூட NF வந்து இப்போ டிவைட் பண்ணும். ஸோ E நாட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது இன்னொரு அல்டர்னேட்டிவ் ஃபார்முலா இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நேம்ஸ்ட் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ இது தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதையும் ஈஸியாக சிம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் சும்மா ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு என்ன செய்யலாம், 3 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இது வரைக்குமே ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிற நம்ம நெக்ஸ்ட் கூட என்ன செய்யலாம், நேம்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கூட நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே நேம்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணி கூட ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் படித்து வச்சுருங்க. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் எழுதலாம். ஓகே.